மதுரை தெற்கு வாசல் பகுதியில் ஜமாத்தினர் முகைதீன் ஆண்டவர் தர்கா கோபுரம் மீது ஏறி போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, மதுரை மாநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தெற்கு வாசல் பள்ளிவாசல் நிர்வாகத்தை விதிகளை மீறி கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி வக்ஃபு வாரியத்திற்கு எதிராகவும் தெற்கு வாசல் காவல்துறையினரை கண்டித்தும் பள்ளிவாசல் ஜமாத்தினர் பள்ளிவாசல் மினராவில், அதாவது பள்ளிவாசலுடைய கோபுரம் மீது ஏறி நின்று போராட்டம் நடத்தி வருவதால் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை தெற்குவாசல் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. இந்த நிலையில் தர்காவின் நிர்வாகத்தில் வரவு செலவு கணக்குகளில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் கணக்குகளை பட்டியலிடுவது குறித்து வக்ஃபு வாரியத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார் குறித்து விசாரித்த வக்ஃபு வாரிய அதிகாரிகள் பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டி மீது குற்றச்சாட்டுகள் எழுந்ததன் பெயரிலும் 20 பேர் கொண்ட கமிட்டியை கலைத்து கடந்த அக்டோபர் மாதம் உத்தரவிடப்பட்டதால் இதனை எதிர்த்து வக்ஃபு வாரியத்தில் பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் அதாவது அந்த பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. தெற்குவாசல் முகைதீன் ஆண்டவர் தர்கா மற்றும் மீனானூர்தீன் பள்ளிவாசல் நிர்வாகத்தை வக்ஃபு வாரியம் நேரடியாக தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியாக முகைதீன் ஆண்டவர் தர்கா ஜமாத் நிர்வாக அலுவலகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு ஜமாத் நிர்வாகம் அலுவலகத்திற்கும் பூட்டு போடப்பட்டது. இதனையடுத்து ஜமாத் நிர்வாகிகள் சில வக்ஃபு வாரியத்தில் சார்பில் போடப்பட்ட பூட்டை உடைத்ததாக கூறி வக்ஃபு வாரியத்தின் சார்பில் தெற்குவாசல் காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் அளிக்கப்பட்டது. ஜமாத் நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கின் போது விசாரணையில் வக்ஃபு வாரிய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வக்ஃபு வாரியம் நேரடியாக நிர்வாக உத்தரவை செயல்படுத்துவது குறித்து அதன் நிர்வாக அதிகாரிகள் வருவாய்த்துறை காவல்துறை பாதுகாப்புடன் பள்ளிவாசலின் அலுவலக அறையை பூட்டி சீல் வைக்கப்பட்டதாகவும் பள்ளிவாசல் சார்பில் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது என குறிப்பிட்டிருந்தனர். இதனையடுத்து நீதிபதி இந்த வழக்கு குறித்து வக்ஃபு வாரியத்துக்கு பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதோடு முகைதீன் ஆண்டவர் தர்கா மற்றும் பள்ளிவாசல் மீனானூர்தீன் தர்கா மற்றும் பள்ளிவாசல் ஏதேனும் விரும்பத்தகாத செயல்களில் தனிநபர்கள் ஈடுபட்டால் அவர்கள் மீது தெற்குவாசல் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் வக்ஃபு வாரிய அதிகாரிகள் முகைதீன் ஆண்டவர் தர்கா நிர்வாகத்தை கையகப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வதாக கூறி தர்கா ஜமாத்தினர் வக்ஃபு வாரிய அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து தெற்குவாசல் காவல் நிலையத்தில் இரு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வக்ஃபு வாரிய அதிகாரிகளுக்கு ஆதரவாக தெற்குவாசல் காவல்துறையினர் செயல்படுவதாக கூறி தெற்குவாசல் தர்காவை கையகப்படுத்துவதற்காக முயற்சிக்கும் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தை கண்டித்து இன்று தெற்குவாசல் தர்கா மினராவில் ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அந்த போராட்டக்காரர்களை கீழே இறக்கி தற்போது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் அமைதியை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.